Welcome to our channel. Today we will learn simple permanent tissues. Simple permanent tissuesல பார்த்தோம் அப்படின்னா 3 types இருக்கு நம்மளுக்கு தெரியும். Parenchyma, collenchyma, sclerenchyma. Already we learned parenchyma, collenchyma. நான் ஏற்கனவே parenchyma, collenchyma பற்றி நம்ம பார்த்துட்டோம். நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க அதோட வீடியோவை. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா now we will learn ஸ்க்ளீரன்கைமா பற்றி பார்க்கலாம். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், ஸ்க்ளீரன் கைமால க்ரீக் வேர்டில் என்ன ஸ்க்ளீரஸ். ஓகேவா, ஸ்க்ளீரஸ் அப்படின்னா என்னது ஹார்ட், என்கைமானா அண்ட் இன்ஃபியூஷன், இதான் இதோட மீனிங். இதில் பாருங்கள், த ஸ்க்ளீரன் கைமா இஸ் டெட் செல்ஸ். ஸ்க்ளீரன் கைமா என்ன மாதிரி வகையான செல்ஸ் அப்படின்னா டெட் செல்ஸ். ஓகேவா, இறந்த செல்லு. இதில் என்ன இருக்காது அப்படின்னா லேக்ஸ் புரோட்டோபிளாசம், அதாவது புரோட்டோபிளாசம் வந்து லேக் ஆகிடுக்கும். புரோட்டோபிளாசம் இல்லாத டெட் செல் தான் என்னதுன்னா ஸ்க்ளீரன் கைமா. ஓகேவா, இதோட செல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா லாங்காக இருக்கும், அது மாதிரி ஷார்ட்டாகவும் இருக்கும். செல்ஸ் எப்படி இருக்கும், லாங் அல்லது ஷார்ட்டாக இருக்கும். நேரோவாகவும் இருக்கும். நேரோ திக் வால்டு. வால்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட சுவர்கள்லாம் பார்த்தா ரொம்ப திக்காக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அதில் வந்து லிக்னிஃபையாக இருக்கும். லிக்னிஃபை தடித்து காணப்படும். செகண்டரி வால்ஸ், இரண்டாம் நிலை சுவரில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அது வந்து லிக்னிஃபைடாக இருக்கும், தடித்து காணப்படும். ஸ்க்ளீரன் கைமால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்டரி வால்ஸ் எப்படி இருக்கும், லிக்னிஃபைடாக இருக்கும். ஓகேவா, இதோட செல்வால்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிஃபார்மாக அரேஞ்ச் ஆகிருக்கு. செல்வாலில், அதாவது செல்வாலில் என்ன சொல்லுவோம், அவுட்டர் செல் சுவர் சொல்லுவோம். வெளிப்புறத்தில் இருக்க அந்த செல் சுவர் எப்படி இருக்கும் அப்படின்னா செல்வால் வந்து அது செல்வாலில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து யூனிஃபார்மாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அது மாதிரி எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங்லி திக்கண்டாக இருக்கும். ரொம்ப கடினமாக ஸ்ட்ராங்காக திக்காகவும் இருக்கும். ஸ்க்ளீரன் கைமால ஹவு மெனி டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னது, ஸ்க்ளீரைட்ஸ் ஃபைபர்ஸ் அப்படின்னு 2 டைப்ஸ் வந்து இருக்குது. இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்னது ஸ்க்ளீரைட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்டோன் செல்ஸ், அதாவது கல் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ளீரைட்ஸ் என்னது ஸ்டோன் செல்ஸ், அதர் நேம் வந்து. ஓகேவா, இப்போ ஸ்க்ளீரைட்ஸ் வந்து டெட் செல்ஸு. நம்ம ஆல்ரெடி சொன்ன ஸ்க்ளீரன் கைமாவனே நம்ம வந்து புரோட்டோபிளாசம் இல்லாத டெட் செல்ஸுன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் ஸ்க்ளீரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு செல் எப்படி இருக்குன்னா டெட்டாக இருக்கும். யூஸ்வலி தீஸ் ஆர் ஐசோடியோமெட்ரிக். அது என்ன இதில் இருக்குன்னா ஐசோடியோமெட்ரிக்கில் இருக்கும். இது வந்து இது எப்படி இருக்குன்னா அதோட செல் வந்து எலாங்கேட்டடாக இருக்கும். அதிக எலாங்கேட்டட் அதாவது நீளமாக இருக்கும். அதோட செல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்வால் வந்து திக்காக இருக்கும், அது மாதிரி லிக்னிஃபிகேஷனாக இருக்கும், தடித்து காணப்படும். அதில் லியூமன் அப்படிங்கிற பகுதி இருக்கும். லியூமன் வந்து வெரி மச் ரெடியூஸ்டு, ரொம்ப குறைந்து எப்படி இருக்கும். லியூமன் அப்படிங்கன்னா ஒரு செல்லோட செல் இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், பிக்சரில் பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். இதுதான் ஸ்க்ளீரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து லியூமன் பகுதி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். லியூமன் அப்படிங்கிறது என்னதுன்னா இதோட செல் இருக்கும். இது செல்ஸ்வர், இது திக் செல்வால் இருக்கும். அந்த செல்வாலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த அறை இருக்குல்ல, இந்த இதுதான் லியூமன். ஓகேவா, அப்போ புரியுதா உங்களுக்கு, லியூமன் அப்படிங்கிறது செல் அறை. இந்த செல்வால் வந்து அவுட்டர் லேயரில் இருக்கும், அதுக்கு இன்னராக இருக்கக்கூடிய அந்த இதுதான் என்னது லியூமன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். லியூமன் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ரெடியூஸ்டாக இருக்கும். இதோட பிட்ஸ்னால் என்னது குழிகள் சொல்லுவோம். அந்த குழிகள் எப்படி இருக்குன்னா சிம்பிளாக இருக்கும், பிரான்ச்சாகவும் இருக்கும் அல்லது பிரான்ச்சாக இருக்கும். ஸ்க்ளீரைட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன், அதாவது தாங்கும். ஒரு ஸ்க்ளீரைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவே அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம சொல்லியிருக்கோம் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கும். அது வந்து இருந்துச்சு அப்படி ஸ்க்ளீரைட்ஸ் இருந்தாவே அது வந்து நம்மளுக்கு எதை கொடுக்குதுன்னா, நம்மளுக்கு இல்லை சாரி, தாவரங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் தாங்கும் திறனை வந்து கொடுக்கும் பிளான்ட்ஸ்க்கு வந்து. ஓகேவா, இது இன்னும் வேறு என்ன கொடுக்குன்னா they give hard texture to the seed coat. சீட் கோட்ஸ்னால் என்ன சொல்லுவோம், விதை உரை, எண்டோஸ்பெர்ம். அதில் இருக்கக்கூடிய எண்டோஸ்பெர்முக்கும் சீட் கோட்ஸுக்கும் ஒரு ஹார்டு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது, கடினத்தன்மையை வந்து கொடுக்குது ஸ்க்ளீரைட்ஸ் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா 5 டைப்ஸ் இருக்குது. அதாவது பிராக்கிஸ்க்ளீரைட்ஸ், மேக்ரோஸ்க்ளீரைட்ஸ், ஆஸ்ட்ரோஸ்க்ளீரைட்ஸ், ட்ரைகோஸ்க்ளீரைட்ஸ்னு 5 டைப்ஸ் அதை வந்து பிரிக்கிறாங்க. ஒவ்வொன்றா பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கே பாக்ஸில் வந்து நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இருக்கா இல்லையா, டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ளீரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிக்சர் இங்கே நம்மளுக்கு வந்து இமேஜாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இருக்கிறத பாருங்கள். இது வந்து என்ன டைப்ஸ் அப்படின்னா பிராக்கிஸ்க்ளீரைட்ஸ். ஸ்க்ளீரைட்ஸ்க்கு அதர் நேம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டோன் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஓகேவா? இதில் வந்து இது என்ன டைப்பில் இருக்குது பாருங்கள், ஐசோடியோமெட்ரிக் டைப்பில் இருக்கும். இதோட செல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ஹார்டாக இருக்கும். அந்த செல்வால் பாருங்கள், திக் செல்வால். செல்வால் எப்படி இருக்கும்? திக்காக இருக்கும், ஹார்டாக இருக்கும். ஓகேவா? இது எங்கே இருக்கும் அப்படின்னா, ஒரு பிளான்ட்டில் வந்து பார்க் பட்டை பகுதி இருக்குல்ல பிளான்ட்டில், அந்த பார்க்கு, பித்து, கார்டெக்ஸு, ஹார்ட் எண்டோஸ்டம் அண்டு ஃப்ரூட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளஷி போர்ஷன், சதைப்பற்றுள்ள பகுதி இருக்குல்ல, அந்த பிளேஸ்ல எல்லாம் வந்து என்ன இருக்கும்? இந்த பிராக்கிஸ்கிளீரைட்ஸ் வந்து இருக்கும், அல்லது ஸ்டோன் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பித் அப்படிங்கிறது சென்டரில் இருக்குது. ஓகேவா? இது லியூமன், செல்லோட அறை. இது செல்வால், அவுட்டர் பகுதியில் இருக்கிறது. இங்கே இருக்கிறது செல்வால். ஓகேவா? இது எங்கே இருக்கும்? பிராக்கிஸ்கிளீரைட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளாக என்ன சொன்னால் பல்ப் ஆஃப் பைரஸ் பிளான்ட்லாம் இருக்கும். பல்ப் ஆஃப் பைரஸ். நெக்ஸ்ட் இருக்கக்கூட செகண்ட் பாருங்கள். செகண்ட் இருக்கிறது என்னது? இது மேக்ரோஸ்க்ளீரைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்குன்னா மேக்ரோஸ்க்ளீரைட்ஸ். இது வந்து எலாங்கேட்டட், நீள்வாக்கில் இருக்குதா இல்லையா? இதோட செல் எப்படி இருக்குது? அமைப்பு வந்து எலாங்கேட்டடாக இருக்கும், ராட் ஷேப்லேயும் இருக்கும். அது மாதிரி இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ் இருக்குல்ல, அந்த முளைக்கட்டி பயிர்கள், முளைத்தாவரங்கள் லெகுமினஸ் பிளானட்ஸ். அந்த லெகுமினஸ் பிளான்ட்ஸில் வந்து சீட் கோட், அந்த சீடோட கோட், அவுட்டர் கோட் இருக்கும்ல, அவுட்டர் சீட் கோட்டில் வந்து மேக்ரோஸ்க்ளீரைட்ஸ் வந்து இருக்கும். இதுதான் லியூமன் பகுதி, இது வந்து மேக்ரோஸ்க்ளீரைட்ஸ் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து என்ன செல்ஸ், என்ன ஸ்க்ளீரைட் அப்படிங்கிறாங்க, என்ன டைப்னா ஆஸ்டியோஸ்க்ளீரைட், அதாவது போன் செல்ஸ். இதுக்கு அதர் நேம் என்ன சொல்லுவோம்? போன் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராக்கிஸ்க்ளீரைட்ஸ்னா ஸ்டோன் செல்ஸ், ஆஸ்டியோஸ்க்ளீரைட்ஸ் என்னது? போன் செல்ஸ். இதில் லியூமன் பகுதி இருக்கும். இது என்ன ஷேப்பில் இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள், ராட் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா? ராட் ஷேப்பில் டிலேட்டட் எண்ட்ஸ் வந்து ரிலேட்டடாக இருக்குது. இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு பிளான்ட்ஸில் வந்து லீவ்ஸில் இருக்கும். அது மாதிரி சீட் கோட்ஸ், விதை உரையில் வந்து காணப்படும் இந்த ஸ்க்ளீரைட்ஸ். ஓகேவா? இது என்ன ஸ்க்ளீரைட்ஸ்னா ஆஸ்டியோஸ்க்ளீரைட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீட் கோட் ஆஃப் பைசம் அண்டு ஹேக்கின்னு சொல்லலாம். இதெல்லாம் எக்ஸாம்பிள் வந்து பைசமோட சீட் கோட்டில் வந்து இது வந்து இருக்கும். என்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ளீரைட்ஸ் இருக்கும் பைசமோட சீட் கோட்டில்? ஆஸ்டியோஸ்க்ளீரைட்ஸ். அதுக்கு அதர் நேம் என்னது? போன் செல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ளீரைட்ஸ் என்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ட்ரோக்ளீரைட்ஸோட செல்வால் எப்படி இருக்குது? திக்காக இருக்கும். இதுலேயே லியூமன் பகுதி இருக்குது. இது வந்து என்ன ஷேப்பில் இருக்குது? ஸ்டார் செல்ஸ். இதோட செல்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்டார் செல்ஸ், நட்சத்திர வடிவில் இருக்குது. லோப்ஸ் ஆர் ஆர்ம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைவர்ஜிங், கிளையாக பிரிஞ்சு இருக்குது. நீங்களே பாருங்கள், இது வந்து கிளைத்து பிரிஞ்சு காணப்படுது, கிளைத்த பிரிவுகளுடையது. அப்புறம் சென்ட்ரல் பாடியிலேருந்து, மையப்பகுதியிலேருந்து கிளைத்து காணப்படுது. இது எங்கே இருக்கும் அப்படின்னா எங்கே இருக்கும்னா பீட்டியோல்ஸ், பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய பீட்டியோல்ஸ், அதாவது இலைக்காம்பில் இருக்கும். லீவ்ஸில் வந்து காணப்படும். என்னது? ஆஸ்ட்ரோஸ்க்ளீரைட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டீ பிளான்ட்டு, நிம்பையா, ட்ரைகோடென்ட்ரானில் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது பாருங்கள். இது என்னது? ட்ரைகோஸ்க்ளீரைட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இது என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா ட்ரைகோஸ்க்ளீரைட்ஸ் இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்க எப்படி இருக்குது? ஹேர் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஹேர் மாதிரி இருக்குதா இல்லையா? ஹேர் லைக் தின் வால்டாக இருக்குது. ஒரு வால் பகுதி எப்படி இருக்குது பாருங்கள், தின்னாக இருக்குது. ஒரு வால் பகுதி வந்து பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து எப்படி இருக்கா? தின்னாக இருக்கும். தின் வால் ஸ்க்ளீரைட்ஸ். இதில் வந்து நிறைய இருக்கும். இதில் வந்து ஒரு பாட்டு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நியூமரஸ் ஸ்மால் ஆங்குலர் கிறிஸ்டல்ஸ் வந்து இதில் காணப்படும். நிறைய கிறிஸ்டல்ஸ் வந்து படிகங்கள் வந்து காணப்படும். எங்கே இருக்கும் அப்படின்னா செல் வாலில் வந்து இருக்கும். அதாவது ஸ்க்ளீரைட்ஸ் எம்பெண்டட் இந்த வால் பகுதி, சுவர் பகுதியில் வந்து இந்த மாதிரி படிஞ்சு காணப்படும் கிறிஸ்டல்ஸ்லாம். இது எங்கே இருக்குன்னா ஸ்டெம்ஸ் இருக்குல்ல, தண்டு பகுதி, பிளான்ட்ஸோட தண்டு பகுதி, அது மாதிரி நீர்வாழ் தாவரங்களில் இருக்கும். அதாவது லீவ்ஸ் ஆஃப் ஹைட்ரோபைட்ஸில் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து நிம்பையா அப்படிங்கிறது நம்மளுக்கு நீர்வாழ் பிளான்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். வாட்டர் பிளான்ட்ஸ் தான் நிம்பையா லீஃபில் இருக்கும். அண்ட் ஏரியல் ரூட்ஸ் ஆஃப் மான்ஸ்டீராவில் இருக்கும். என்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ளீரைட்ஸ்? ட்ரைகோஸ்க்ளீரைட்ஸ். இப்போ நம்ம வந்து 5 டைப்ஸும் இமேஜ் நல்லா பார்த்துட்டோம். அதுக்குள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இங்கே பார்த்துக்குங்க. டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ளீரைட்ஸில் பிராக்கிஸ்க்ளீரைட்ஸ், ஸ்டோன் செல்ஸ், இது வந்து மேக்ரோஸ்க்ளீரைட்ஸ், ஆஸ்ட்ரோஸ்க்ளீரைட்ஸ், ட்ரைகோஸ்க்ளீரைட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இங்கே ஸ்க்ளீரன் கைமா வந்து எங்கே இருக்குங்கிறத சம் ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பியர் ஃப்ரூட், ஸ்ட்ராபெரி, கோவா, இதுல எல்லாம் வந்து ஸ்க்ளீரன் கைமா வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபைபர்ஸ், நார்கள் பார்க்கலாம். நம்ம 2 டைப்ஸ் சொன்னோமா இல்லையா?
ஸ்க்ளிரைட்ஸ் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொன்னோம். அதில் ஃபஸ்ட் ஸ்க்ளிரைட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸ்னு என்னென்னு சொல்லுவோம், நார்கள். இந்த ஃபைபர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்க்ளீரன் கைமா செல்ஸ்னால் இந்த எலாங்கேட்டடாக இருக்கும், நீல வாக்கில் இருக்கும். இங்கே பாருங்கள், பிக்சர் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இங்கே இருக்குது பாருங்கள், ஃபைபர்ஸ் எப்படி இருக்கும், நீளமாக இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைபர். இதில் பாயிண்டட் டிப்ஸ் வந்துருக்கும். இந்த டிப்ஸ் பாருங்கள், இது இருக்கா இல்லையா, பாயிண்டட் டிப்ஸ் கூர்மையான முனைகள் கொண்டு காணப்படும். எண்டு எப்படி இருக்குது, பாயிண்டடாக டிப்பாக இருக்கும். ஓகேவா, இந்த செல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதில் லியூமன் பகுதி இங்கே இருக்குது பாருங்கள், இது ஓகேவா. இங்கே பாருங்கள், பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் நம்ம. செல் எப்படி இருக்குன்னு எல்லாம். இப்போ எலாங்கேட்டட் ஸ்க்ளீரன் கைமா செல்ஸ் வித் பாயிண்டட் டிப்ஸ். ஃபைபர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டெட் செல்ஸ். ஃபைபர்ஸ் ஆர் டெட் செல்ஸ் அண்ட் ஹேவ் லிக்னிஃபைடு. ஃபைபர் எப்படி இருக்கும், செல் வந்து எப்படி இருக்கும், ஸ்க்ளீரன் கைமாவில் இருக்க செல் வந்து காமனாகவே டெட் செல்ஸ் தான் நம்ம சொல்லுவோம், டெட் செல்ஸு. இது வந்து லிக்னிஃபைடு வால்ஸ் இருக்கும் வித் நேரோ. லியூமன் எப்படி இருக்குன்னா நேரோவாக இருக்கும். இதில் வந்து சிம்பிள் பிட்ஸ், குழிகள் வந்து சின்ன சின்னதாக காணும். சிம்பிள் பிட்ஸ் வந்து இதில் காணப்படும். இதில் வந்து இதோட இது எது ப்ரொவைட் பண்ணுதுன்னா வழங்குதுன்னா மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு பிளான்ட் வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த், அதாவது தாங்கு திறனை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அது மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுது, பாதுகாக்குது. எப்படின்னா ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் த ஸ்ட்ராங் விண்டு, அதாவது காற்று நிறையா அடிக்கும். காற்று அடிக்கிறதுலேருந்து கீழே பிளான்ட் வந்து உடஞ்சி விழுகாமல் இருக்கிறதுக்காக பாதுகாப்பை கொடுக்கும். இதுதான் இதனால் என்னன்னு சொல்லுவோம், இந்த திசு வந்து சப்போர்ட்டிங் திசு. அதர் நேம் ஃபைபர்ஸ்க்கு அதர் நேம் என்னது, சப்போர்ட்டிங் திஸ்யூஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைபர்ஸ் ஹேவ் கிரேட் கமர்ஷியல் வேல்யூவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இன் காட்டேஜ் அண்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில். டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா இதில் எது லாங்கஸ்ட் பிளான்ட் செல்ஸ் அப்படின்னா, பிளான்ட் செல்ஸ்லேயே லாங்கஸ்ட் பிளான்ட் செல்ஸ் அப்படின்னா ஃபைபர்ஸ் தான். லாங்கஸ்ட் ஃபைபர்ஸ் என்ன அப்படின்னா எதில் இருக்குது அப்படின்னா 55 சென்டிமீட்டர் லாங்காக இருக்குது. எதில் என்ன, போமிரியாவில் இருக்குது. அது ரேமியர் ஃபைபர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபைபர்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபைபர்ஸ் ஆர் 5 டைப்ஸ். ஹவு மெனி டைப்ஸ், 5 டைப்ஸ் இருக்குது. வுட் ஃபைபர்ஸ் ஆர் சைலரி ஃபைபர்ஸ்னு சொல்லுவோம். வுட் ஃபைபர்ஸ் ஆர் சைலரி ஃபைபர்ஸ். இந்த ஃபைபர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எதில் அசோசியேட்டடாக இருக்கும்னா செகண்டரி சைலம் டிஷ்யூவோட அசோசியேட்டடாக இருக்குது, இணைந்திருக்கும். ஃபைபர்ஸ் எங்கே இருக்கும், செகண்டரி சைலம் டிஷ்யூஸ். அதனால் இதெல்லாம் என்ன சொல்கிறேன், இதுக்கு சைலரி ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபைபர்ஸ் எங்கேருந்து டிரைவ் ஆகிருக்குது அப்படின்னா வாஸ்குலர் கேம்பியத்துலேருந்து டிரைவ் ஆகிருக்கு. இதுலேயும் 2 டைப்ஸ் இருக்குது, லிப்ரிஃபார்ம் ஃபைபர்ஸ், ஃபைபர் ட்ரெக்கிட்ஸ். அதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், லிப்ரிஃபார்ம் ஃபைபர்ஸ் அப்படின்னா நூல் போன்று இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ், லிப்ரிஃபார்ம் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபைபர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைட்லி எப்படி இருக்கும்னா லிக்னிஃபைடு திக் வால்ஸாக இருக்கும் லிப்ரிஃபார்ம் ஃபைபர்ஸ். ஓகேவா, சிம்பிள் பிட்ஸ் காணப்படும். இந்த ஃபைபர்ஸ் வந்து லாங் நேரோவாக இருக்கும். அடுத்து ஃபைபர் ட்ரக்கிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்டர் தென் லிப்ரிஃபார்ம் ஃபைபர்ஸ். லிப்ரிஃபார்ம் ஃபைபர்ஸை விட எப்படி இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும். இது வந்து எப்படி மாடரேட்டாக இருக்கும், செகண்டரி திக்னிங் இந்த செல் வால்ஸ் வந்து மாடரேட்டாக இருக்கும். இதுலேயும் பிட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா சிம்பிளாக இருக்கும் அல்லது பார்டர்டாக இருக்கும். அடுத்து நம்ம ஃபாஸ்ட் ஃபைபர்ஸ் பார்க்கலாம். ஃபாஸ்ட் ஃபைபர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா சைலரி ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபைபர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா திஸ் ஃபைபர்ஸ் ப்ரெசன்ட் இந்த ப்ளோயம். அந்த ஃபைபர்ஸ் என்ன சொல்லுவோம், வுட் ஃபைபர்ஸ் வந்து சைலத்தில் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இதில் இருக்குது செகண்டரி சைலம் டிஷ்யூவில் வந்து இருக்குது. அதனால தான் அது வந்து சைலரி ஃபைபர்ஸ் சொன்னோம். இதில் வந்து இது வந்து என்னதுன்னா பாஸ்ட் எக்ஸ்ட்ரா சைலரி ஃபைபர்ஸ். இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ப்ளோயத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து நேச்சுரல் பாஸ்ட் ஃபைபர்ஸ். இது வந்து நேச்சுரலாக இருக்கும், பாஸ்ட் ஃபைபர்ஸ் சொல்லுவோம். இது எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அது மாதிரி செல்லுலோசிக்காகவும் இருக்கும். செல்லுலோஸ் அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்கும் பாஸ்ட் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஃபைபர்ஸ் எங்கேருந்து தோன்றுறது அப்படின்னா ப்ளோயம்ல இருந்து தோன்றும். இந்த ஃபைபர்ஸ் எங்கேருந்து தோன்றும், ப்ளோயம் அல்லது அவுட்டர் பார்க்கு, அதாவது வெளிப்புற பகுதி பார்க்கு பட்டை எதுலன்னா அவுட்டர் பார்க் ஆஃப் ஜூட்டில் சணல் இருக்குல்ல, அந்த சணலோட அவுட்டர் லேயர்லேருந்து தோன்றும். கெனாஃப், ஃப்ளாக்ஸ் அண்டு ஹெம்ப்ளான்ட்ஸ்லேருந்து. அதனால இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெரிசைக்ளிக் ஃபைபர்ஸ்ன்னு சொல்கிறோம். தி ஸோ கால்ட் பெரிசைக்ளிக் ஃபைபர்ஸ் ஆர் ஆக்சுவலி ப்ளோயம் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, பெரிசைக்ளிக் ஃபைபர்ஸ் ஆர் ஆக்சுவலி ப்ளோயம் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸ் ஃபைபர். சர்ஃபேஸ்னால் என்ன சொல்லுவோம், மேற்புற பகுதி. அப்போ இந்த ஃபைபர்ஸ் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும்,
பிளான்ட் ஆர்கன்ஸ் இருக்கும்ல, பிளான்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த பிளான்ட் ஆர்கன்ஸ், பிளான்ட் ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் பகுதியிலிருந்து இது ப்ரொடியூஸ் ஆகும் இந்த ஃபைபர்ஸு. எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து என்னது, ஒரு காட்டன், சில்க் காட்டன் இருக்குல்ல, அதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இது எங்கே இருக்குன்னா, சீட்ஸ், டெஸ்டா ஆஃப் சீட்ஸோட டெஸ்டா பகுதியில் இது வந்து இருக்கும். ஓகேவா? இதில் நெக்ஸ்ட்டு பாருங்கள், மீசோகார் ஃபைபர்ஸ் எங்கே இருக்குன்னா, இது வந்து ட்ரூப்ஸ் லைக் கோகனட்டில் இருக்கக்கூடிய மீசோகார்ஃப் அப்படின்னா நடுப்பகுதியில் கோகனட் ட்ரூப்ஸில் கனி இருக்கல, அதுலேருந்து நடுப்பகுதியிலேருந்து இதை வந்து எடுக்கலாம். ஃபைபர்ஸ் வந்து மீசோகார் ஃபைபர்ஸ் அப்டைன் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லீஃப் ஃபைபர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது எங்கன்னா லீஃப் ஆஃப் மியூசானா என்ன சொல்லுவோம், வாழை சொல்லுவோம். அகேவ் அண்டு சென்ஸ்வேரியா இதிலேருந்து அப்டைன் ஆகுது லீஃப் ஃபைபர்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப் பார்க்கலாம். நம்ம டெய்லி லைஃப்பில் ஃபைபர்ஸ் எங்கெங்கே யூஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம், எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா. எக்கனாமிக்கில் நம்ம வந்து ஃபைபர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்டைலில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபைபர்ஸ் யூட்டிலைஸ்டு ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ், நெட்டிங் அண்டு கார்டேஜ் எக்ஸெட்ரா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சர்ஃபேஸ் ஃபைபர்ஸ் வந்து காட்டன், சாஃப்ட் ஃபைபர்ஸ் வந்து ஜூட் அண்டு ரெமி, இதெல்லாம் எக்ஸாம்பிள்மா பிளான்ட்டில் இருந்துன்னு பார்த்துங்க. ஹார்டு ஃபைபர்ஸ் வந்து கோகனட், பைனாப்பிள், அபைக்கா எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ப்ரஷ் ஃபைபர் வந்து எங்கே யூட்டிலைஸ் ஆகுனா, ஃபைபர்ஸ் வந்து யூட்டிலைஸ் ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் ப்ரஷ்ஷஸ் தயாரிக்கவும், ப்ரூம்ஸ் தயாரிக்கவும் இது வந்து பயன்படுத்துகிறோம் ப்ரஷ் ஃபைபரை. அது மாதிரி ரஃப் வீவிங் ஃபைபர்ஸ் வந்து பேஸ்கட்டு, சேரு, மேட்டு இதெல்லாம் தயாரிக்கிற ரஃப் வீவிங் ஃபைபர்ஸ். நெக்ஸ்ட்டு பேப்பர் மேக்கிங் ஃபைபர்ஸ் பாருங்கள், இது வந்து வுட் ஃபைபர்ஸ் அப்படி சொல்கிறோம். இது பேப்பர் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபைபர்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்லிங் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது என்னது தான், ஃபைபர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஸ்டஃபிங் குஷன்ஸ், மேட்ரஸ், பில்லோஸ், ஃபர்னிச்சர் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபைபர்ஸ் தான் ஃபில்லிங் ஃபைபர்ஸ். எக்ஸாம்பிளாக பாம்பாக்ஸ் அண்டு சில்க் காட்டன் இந்த பிளான்ட்லாம் இருக்கும். ஓகே, உங்களுக்கு இப்போ இந்த ஸ்க்ளீரைட்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஸ்க்ளீரன் கைமால 2 டைப்ஸ் ஸ்க்ளீரைட்ஸ், ஃபைபர்ஸ்னு 2 டைப்ஸ் இருக்குது. 2 பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. இதில் வந்து சைலம், ப்ளோயன் 2 டைப் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.